என்னப்பா சிவசாமி, ரொம்ப அவசர வேலைன்னு சொல்லி அனுப்பினியாமே, என்ன விஷயம்? இந்த ஏரியாவிலே நீங்க தான் பெரிய மனுஷர். நீங்க தான் புத்திமதி சொல்லணும். யாருக்கு? என் பையனுக்கு தான். வருஷா வருஷம் ஜனவரி பிறக்குதோ இல்லையோ, இவனுக்கு ஒண்ணு பிறக்குது. விலைவாசி விற்கிற நிலைமையில இத்தனை குழந்தைகள் தாழுமா? என் மருமகளும் பொண்ணு தானே, அவன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நீங்க யோசிக்கணும். நான் யோசனை பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? அத உன் பிள்ளை எல்லாம் யோசனை பண்ணணும். நீங்க அவனுக்கு எடுத்து சொல்லி யோசிக்க வைக்கணும். அப்படியா? உன் பிள்ளைய வர சொல்லு, சொல்லி பாக்குறேன். முரளி, முரளி. என்ன தாத்தா? அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தொந்தரவு இல்லாம தூங்கிட்டு இருக்கேன் தாத்தா. அப்படியா? வாப்பா, உள்ள போய் உங்க அப்பனை வர சொல்லு. அப்படியே தாத்தாவுக்கு வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வா. குழந்தை ரொம்ப சூடிக்கையா இருக்கே. எத்தனையாவது குழந்தை? ரெண்டாவதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதுன்னு நினைக்கிறியா? ஆமா, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. எது பெருசு எது சிறுசுனே புரியல. நமச்சிவாயம். அந்த பேரோட ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தா வெத்தலை போட்டு கேட்டாரா? இது அப்படியே திறக்காம கொண்டு போய் கொடு. அப்பா பின்னாடியே வராருன்னு சொல்லு. ஏதவனை நோக்கி அம்பு திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த தாத்தா வெத்தலை பாக்கு. அப்பா பின்னாலே வர. சமத்த குழந்தை. இந்த மாலை இன்னைக்கு விளையாடுதா இல்ல? பெரியவங்க அப்படின்னா பேசக்கூடாதுப்பா. போ தூங்கு போ. படுக்கலவே படுடா. ஐயோ. நமஸ்காரம் சார். அப்பா கூப்பிட்டீங்களா? நான் தான்ப்பா வர சொன்னேன். உங்க அப்பா மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த வெத்தலை பாக்கு பற்றி ஒண்ணுதானா? ஆமா. மழையா அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல ஒன்ன திருத்திக்கு வரா. அவன் பொண்டாட்டியோட மட்டும்தான் சந்தோஷமா இருக்கான். ஆனா நீ இத்தனை வயசுக்கு அப்புறம் அரக்கால் சவுசர போட்டுக்கிட்டு நாய் ஜென்மம். உன் பேச்ச கேட்டு உன் வீட்டுக்கு வந்த பாரு, என் புத்திய ஜோத்தால அடிச்சுக்கணும். நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். அப்பா, அவர் ஏன் உங்களை இப்படி திட்டிட்டு போறாரு? தெரியலையேடா. பசங்களா, இந்த தாத்தா ரொம்ப நல்லவன். உங்களை திட்ட மாட்டேன், கோச்சுக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். என் கூட விளையாட வரீங்களா? இந்த வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் உடையுங்க பாக்கலாம். இந்த வீட்ல வந்து அமக்கலம் பண்ணா அம்மா வாள நறுக்கிடுவேன்னு சொல்லிருக்காங்க. உங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன்டா. இந்த இத ஓட பாப்போம். ஏய், இவரை நம்பாத. அதெல்லாம் நம்ம வீட்ல வச்சுக்கலாம். டேய் டேய், என்ன நம்பலாம்டா. நான் ஜட்ஜுடா, உங்க தாத்தாடா. எங்க தாத்தா அரணிஜார் போட்டிருப்பாரு. நீ அரணிஜார் போட்டுட்டு வா, விளையாடுறோம். அரணிஜாரா? நானா? ஒரு நிமிஷம். பாத்தீங்களா, தாத்தாவை பாத்தியா? நான் அரணிஜார் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப வாங்க விளையாடலாம். உங்க தாத்தா ஷூவும் சாக்ஸும் போட்டிருப்பாரு. நீங்களும் ஷூவும் சாக்ஸும் போட்டுருவாங்க, விளையாடலாம். பசங்களா, ஷூ எல்லாம் போட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப வாங்க விளையாடலாம். எங்க தாத்தா ஒல்லியா சிகப்பா இருப்பாரு. நீ கருப்பா குண்டா இருக்கியே, போய் ஒல்லியா சிகப்பா வா. எதுக்காக இதை என்ன படிக்க சொன்ன? இத பாருங்க, இப்ப நீங்க படிச்சீங்களே அந்த திருத்தல பெருமை, அந்த கோயில தொட்டில் கட்டினதால இதுவரை ஆயிரக்கணக்கான பெண்கள் தாயாக இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, 15-20 வருஷமா குழந்தையே இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. சரி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு தடவை அக்காவை கூட்டிட்டு போய் தொட்டில் கட்ட வச்சிடலாங்க. இதோ பாருமா, உங்க அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயும் குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை தான் டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எத்தனையோ தடவை எங்கெல்லாமோ கூப்பிட்டு இருக்கேன், வந்தா தானே. இத பாருங்க, விஷயத்த சொல்லாம அக்காவை கூட்டிட்டு போவோம். கோவில்ல அவங்க தொட்டில் கட்ட வைக்கிறது எங்க பொறுப்பு. எது எப்படியோ இந்த வீட்டுல ஒரு தொட்டில் கட்டினா போதும். இதாங்க நான் சொன்ன மரம். பாருங்களேன், அடுத்த
வருஷம் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ நிச்சயம் உண்டு. சரிம்மா, கோயிலுக்கு வந்தா மட்டும் போதுமா? உங்க அக்கா தொட்டில் கட்டணும், குழந்தை பிறக்கணும். பாக்கலாம். என்னக்கா அங்கேயே நின்னுட்ட? வா, இந்த தொட்டில உன் கையால இந்த மரத்துல கட்டு. எதுக்கு? அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்க வேண்டாமா? அதுக்குதான். நீ எனக்கு தங்கச்சிடி, அது மட்டும் நீ மறந்துடாத. சின்ன பொண்ணா லட்சணமா இரு. அக்கா, அவன் நல்லதுக்கு தானமா சொன்னா. மாமா, இந்த தொட்டில் கட்டுறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப நீங்களே கட்டுங்க. இப்ப திருப்தி அடி. இதுக்குதான் என்ன கோயிலுக்கு வர சொன்னேன். அழுத்த காரியமா உங்க அக்கா இந்த தொட்டில கட்டினா தெரிஞ்சா போயிருப்பா. போன ஜென்மத்துல நான் பண்ண பாவம். குழந்தையே இல்லாத சுடுகாட்டுல குடியிருக்கு. மலடு போதாத குறைக்கு முசுடு. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். என்னங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? அக்காவை அழுதுட்டு போக வச்சுட்டோமே. ஏன் அழுதா? அவ புருஷன் அடிச்சுட்டாரே. ஏன் அடிச்சாரு? தொட்டில கிழிச்சு போட்டுட்டாளே. ஏன் கழிச்சு போட்டா? எல்லாத்துக்கும் ஏன் ஏன் ஏதானா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஏன் கழிச்சு போட்டா? அது என்ன? அது என்ன? ஆமா, ஏங்க கிழிச்சு போட்டுட்டா? ஒரு மலடி குழந்தை பிறக்க இரும்பு முழுங்க சொன்னா கூட முழுங்குவா. ஆனா அவங்க அக்கா தொட்டில கிழிச்சு போட்டு போறான் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. This is the fourth day of the fifth and final test match between India and England being played at the Brabourne Stadium, Bombay. And India, in their second innings, 142 for 4. Ramkumar is at the crease with 63, including 8 fours and 2 sixes. And now it's Tony Locke coming in from the pavilion end, passes the umpire and bowls slightly short of a length. Ramkumar leans back and pulls him over the mid-wicket for a 6.
நாட் பேட். அப்ப நான் பொண்ணு கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. தாராளமா பேசுங்க. தேங்க்யூ. வாடி. Hey, what's your name? உமா. Hi. Uma is a very good name. Height கூட okay. You see, I am an international cricketer. சொன்னாங்க. சொன்னாங்களா? என்னை பத்தி உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாதா? கிரிக்கெட் பத்தி கூட தெரியாதா? தெரியாது. அச்சா, don't play with me. கிரிக்கெட் பத்தி தெரியுமா தெரியாதா? நிஜமாவே தெரியாது. என்னங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருக்கு பொண்டாட்டியா வர போறவளுக்கு கிரிக்கெட்டை பத்தி டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். இல்லைங்க, ஒரு மனைவிக்கு அவ புருஷனை பத்தி தெரிஞ்சா போதும். நீங்க என்ன வாழ்நாள் பூர்வமா கிரிக்கெட் விளையாட போறீங்க? Andy, you know who I am? I am Ram Kumar, India's #1 cricketer. I will play cricket till I die. என்னடி ஆச்சு? இங்கிலீஷ் அவ்வளவு வேகமா பேசினா எனக்கு புரியாதுங்க. யூஸ்லெஸ் பூசணிக்கா. டாடி, நான் பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன். ரொம்ப ஓல்டு ஸ்கூலா இருக்கும் போல இருக்கு. கர்நாடகம். வேற ஏதாவது